கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்பட்டது. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, தேவன் பதில் அளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எவ்வளவு நல்ல வார்த்தை! உங்களுடைய காரியங்களில் பதில் கொடுக்க கர்த்தர் வருகிறார். தேவன் வந்து ரட்சிப்பார். மனம் பதறாங்க, மனம் பதறவே வேண்டாம். எதுக்கு பதறீங்க? வசனம் பார்ப்போம். ஏசாயா 35:3-4 பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மன பதறலை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். உங்களை சொல்லி இருக்கிறார், நானும் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். மனம் பதறாங்க, வியாதியா ஏதுவானாலும் பதறவே வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 சம்பவங்கள் இந்திய தேசத்துல ஒரு பெரிய பாலம் விழுந்து கிட்டத்தட்ட 200 சில்லற பேர் போயிருக்காங்க, காணல. ஆனா செய்திகள் கேட்கிறோம். பாருங்க, ஈரான் இஸ்ரவேல் யுத்தம் பற்றி எரிகிறது. நம்முடைய உறவுகள், இப்போ அந்த தேசத்தில் இருக்கிற உறவுகள் எவ்வளவு மனம் பதறுவாங்க. நான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து எந்த போராட்டமா இருந்தாலும் மனம் பதறாதுங்க, துக்க செய்தியா பதறாதுங்க. உங்களுடைய எந்த பினான்சியல் கிரைசிஸ்ல ஒருத்தர் வந்து சத்தம் போடுறாங்க, பதறாதுங்க. சபையில போராட்டமா, எனக்கு விசுவாசிகள் இப்படி பண்றாங்களே அப்படின்னா பதறாதுங்க. ஒரு சிஎஸ்ஐ போதகருடைய எனக்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க, இங்க சர்ச்சில் போராட்டம். பதறாதுங்க, கர்த்தர் உனக்கு வந்து பதில் கொடுப்பார். எப்படி பார்வோனுக்கு பதில் செய்தாரோ அந்த தேவன் உனக்கு பதில் செய்வார். யோசுவா மூலமாக கிபியோனியருக்கு பதில் செய்தாரோ பதில் செய்வார். நம்ம புதிய பாட்டுல தெரியும், ஒரு பெண் வந்து அதட்டிட்டு இருப்பா. அவர் சொல்லுவாரு, இந்த பெண்ணு வந்து எப்பவும் என்கிட்ட கேட்டிருக்க, நான் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஏன் செய்தாரா இல்லையா? இதே போல உங்க பக்கம் நியாயம் செய்வார், உங்களுக்கு பதில் செய்வார், உங்களை வந்து ரட்சிப்பார். பேதுரு ரட்சிப்படா என்ன? அமிழ்ந்து போகும்போது ஆண்டவர் கரம் தூக்கி விடுவது ரட்சிப்பு. உங்களை அமிழ்ந்து விடாதபடி கரம் தூக்கி ரட்சித்து உங்களை உயர்த்தி வைப்பார்கள். அல்ல தகப்பனே, பதறாத. எதுக்கு பயப்படுற? எங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, எதுக்குமா பயப்படுற? ஏன் பதற? திடன் கொள், தைரியமா, நாமும் கூட இருக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்துவேன். கடன் பட்டாயா? தளர்ந்து போச்சா? திடப்படுத்துவேன். தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்துவேன். பலவீனத்தில் இருக்கிறியா? நடக்க முடியலையா? கால்களை மான் கால்களை போல ஆக்குற கர்த்தர். மனம் பதற வேண்டாம், ஆண்டவனை சொல்லி இருக்கிறீங்க, நானும் சொல்லிட்டப்பா. அவங்களை ரட்சித்து சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.